வணக்கங்க. இப்போ ஒரு பையன் வந்து டாக்டரை குத்திட்டான்னு சொல்கிறாங்க. இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பொதுவாக என்ன நடக்குது, பொதுவானா எங்கள் வாழ்க்கையில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் என்ன நடந்துச்சு அதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன நடந்துச்சுன்னா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஹார்ட் ப்ராப்ளங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறோம். ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு தான் கூப்பிட்டு போகிறோம். அங்கே வந்து ஐசியூவில் அங்கே வச்சுருக்காங்க, பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இந்த போய் எக்கோ எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி, இந்த தள்ளு வண்டியில் தள்ளிட்டு போவாங்கள்ல, அதில் போய் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. அது வந்து தள்ளு வண்டிக்காரர் எடுத்து தள்ளிட்டு கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போகும்போது என்ன பண்ணுறாருன்னா, வழியில் எங்ககிட்ட 400 பணம் தாங்கன்னு கேட்குறாரு. இது கொடுக்கணும் அப்படின்னு. எங்கள் மாமியார் வந்து சொல்கிறாங்க, என்னப்பா 400 கேட்குறேன், எங்ககிட்டலாம் அந்த அளவுக்கு பணம் இல்லை, இவ்வளோன்னு கொஞ்சம் தள்ளிட்டு போகிறதுக்கு 400 கேட்பியான்னு கேட்குறாரு. அவர் கொஞ்ச நேரத்தில் இல்லை தந்தாகணுன்னு வாய்ஸை வந்து தாசிப்படுத்தி மிரட்ட பண்ணுறாங்க. காசு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற அளவுக்கு பண்ணுறாங்க. மாமியார் பேசி ஒரு 200 தரேன்னு சொல்லிட்டு 200 கொடுக்குறேன்னு கொடுத்தாங்க. இப்போ எப்படி ஒரு சூழ்நிலை பாருங்கள். இப்போ ஒருத்தவங்க ஹார்ட் பேஷண்ட்டு இப்போ சாவர நிலமையில ஹார்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எக்கோ எடுக்க போகிறதுக்கே 400 கேட்குறாங்க. அப்படி மிரட்டுறாங்க. அங்கே இந்த தள்ளு வண்டியில் இந்த தள்ளிட்டு போகிறாங்களோ அவங்களாம் மிரட்டுற அளவுக்கு பண்ணுறாங்க. இந்த மாதிரி தான் நடக்குது. அடுத்தது, இப்போ டாக்டருங்கக்கிட்ட போய் நீங்கள் வந்து கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. டாக்டர் சொல்கிறாரு, திருப்பி அடுத்தது எடுக்க நீங்கள் நடக்கக்கூடாது, இந்த வண்டியில் தான் போகணுன்னு சொல்கிறாரு. அப்போ நாங்கள் டாக்டர்கிட்ட சொன்னோம், இந்த வாட்டி ஒரு வாட்டி போகிறதுக்கே 400 கேட்குறாங்க, எங்ககிட்ட எங்கே பணம் இருக்குங்க, நாங்கள் கொடுக்குறதுக்கு நாங்கள் நடந்தே போய்க்கிறோன்னு சொன்னதுக்கு டாக்டர் வந்து அந்த மாதிரிலாம் போகக்கூடாது, டக்குன்னு ஏதோ ஆயிரம் விழுந்துடுவீங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி கேட்குறாங்கன்னு சொன்னதுக்கு டாக்டர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் சொன்னதுக்கு டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க தான் இங்கே அராஜகம் பண்ணுறாங்க, எங்களால் இவங்களெல்லாம் கேட்க முடியாது, நாங்களாம் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டருங்களே கொஞ்சம் பயந்துருக்காங்க இவங்கக்கிட்ட. இந்த மாதிரி இருக்கா. அடுத்தது, இப்போ டாக்டருங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பேஷண்ட்டை வந்து ஒரு மரியாதை கொடுத்துலாம் பேசுறது இல்லை. வா போ நில்லு அப்படி தான் பேசுகிறாங்க. இது நான் பார்த்தது. என்ன சொல்லு அப்படின்னு தான் பேசுகிறாங்க. ஒரு டாக்டர் நீங்கள் படிச்சுங்க, பேஷண்ட்டுக்கு மரியாதை கூட கொடுக்க தெரியாது அவங்களுக்கு. அப்புறம் தான் நீங்கள் டாக்டர் படிச்சிங்க. ஏன் அப்படி அவங்க பண்ணுறாங்கன்னா, அங்கே வரவங்களாம் யார், ரொம்ப ஏழை, இந்த வறுமையே இல்லாமல் நிலமையே எங்கேயும் டாக்டர் ப்ரைவேட்டில் போக முடியாத ஒருத்தவங்க வராங்க பாருங்கள், அவங்க தான் அங்கே வராங்க. இந்த படித்தவங்க இந்த இதெல்லாம் வர்றதில்லை, காசு இருக்கவங்க. அதனால தான் இந்த டாக்டருங்கெல்லாம் வந்து இவங்கள வந்து மரியாதை இல்லாமல் நடத்துகிறாங்க. எங்கள் நிலமை அப்போ அப்படி தாங்க இருந்துச்சு. எங்களுக்கும் வழி இல்லாதனால நாங்கள் அங்கே போனோம். எங்கள் வீட்டுக்காரெல்லாம் நிறையா படிச்சிருக்காரு. அது வந்து எதுவுமே இந்த இங்கிலீஷ் பேச தெரியாமல் படிக்காமையும் இல்லை. அவரெல்லாம் படிப்புலாம் நிறைய படிப்பு படிச்சிருக்காரு. அவரை வந்து இந்த மற்றவங்கள நீங்கள் வந்து வா போன் பண்ணுறீங்களா அந்த மாதிரி பேசும்போது நான் சொன்னேன் எங்கள் ஹஸ்பண்ட்ட, நான் கேட்குறேன்னா அவங்களாம் மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க, நான் சண்டை போடுறேங்க அப்படின்னு சொன்னேன். இவர் வந்து என்ன சொன்னார், இப்போ எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது, நானே ஊற மாதிரி இருக்கிறேன், இந்த நேரத்தை நீ என்னை விட்டு இவங்கள்ட்டெல்லாம் போய் சண்டை போட்டு இருக்காதம்மா, நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி நானும் வந்து எப்படின்னா, இந்த இவங்க டாக்டருக்கு மட்டும் இல்லை, அங்கே வேலை செய்கிறவங்களாம் இப்போ ஸ்கேன் எடுக்கணும், நீ எடுத்துட்டியா, நீ வெளியே போ, அடுத்து நீ போ. நான் இந்த ஆடு மாடு மேய்ப்பாங்கள்ல அந்த மாதிரி ஒரு இவங்கள வந்து கேவலமாக அவங்கக்கிட்ட சம்பளம் வாங்கி தான் உங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்குறாங்க. அவங்க வந்தால் சம்பளம் கொடுக்குற ஓனரு நீங்கள், அவங்கக்கிட்ட அவங்க வரி பணத்தில் தான் நீங்களாம் சம்பளம் வாங்குறீங்க. ஆனால் நீங்களாம் பெரிய கெத்து காமிக்கணும்னு அவங்கள வந்து அசிங்கப்படுத்துகிற அளவுக்கு, ஏன்னா அவங்க வந்து இதை ஏற்றி கேட்கவே ஆள் இல்லாத மாதிரி நீங்களாம் அந்த மாதிரி பண்ணுறீங்க. இதுதான் அங்கே ஃபுல்லாக நடக்குது. ஃபுல்லாக அந்த காசு பிடுங்குறது, ஏழைங்க இருந்தால் கூட பரவாயில்ல காசை கொடுன்னு அடித்து பிடுங்குற அளவுக்கு, அந்த காசு பிடுங்குற அளவுக்கு தான் அந்த தள்ளு வண்டியில் இருக்கவங்க, இழுத்துட்டு போகிறவங்க, அவங்க எல்லாருமே அப்படி தான் பண்ணுறாங்க. இதுதான் அங்கே அந்த ஹாஸ்பிட்டல் நடக்குது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு 2 வாரத்துக்கு கொஞ்சம் 1 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் மாமியார் வந்து ரொம்ப முடியல, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, மாத்திரை வந்து இவ்வளோ தான் இருக்குது, இந்த மாத்திரை இல்லைன்னு சொன்னாங்க. சரின்னு போய் உங்கள் டாக்டர்கிட்ட எழுதி வாங்கிட்டு வாங்க வேறு மாத்திரைன்னு. இவங்க வந்து கியூ உங்களுக்கே தெரியும், ரொம்ப கியூ. இங்கேருந்து கியூவை முடிச்சு திருப்பி டாக்டர்கிட்ட போகிறதுக்குள்ளே டாக்டர் மூடிட்டு போயிட்டாங்க. அடுத்து திருப்பி வந்து டாக்டர் இல்லை நீங்கள் போங்கன்னு சொல்லி நாளைக்கு வாங்கினாங்க. மறுபடியும் நாளைக்கு போகிறாங்க. இன்றைக்கி உங்கள் டாக்டர் வரல, அதனால் நீங்கள் மற்ற மாத்திரைலாம் போடக்கூடாது, டாக்டர் எழுதி கொடுத்தது பிறகு தான் நீங்கள் மொத்த மாத்திரையும் போடணுன்னு சொன்னாங்க. திருப்பி போடுறாங்க. எப்படி இப்போ அந்த டாக்டர்லாம் வேறு டாக்டர்கிட்ட பார்த்து இது என்ன மாத்திரைன்னு அதுக்கு இது எழுதி கொடுக்காம உங்கள் டாக்டர் வரும்போது தான் நீங்கள் பார்க்கணும். இல்லைன்னா அங்கே டாக்டர் வேறு யாருமே இருக்க மாட்டாங்களா?
திருப்பி இல்லை, அடுத்த நாளைக்கு வேறு டாக்டர் இருக்க மாட்டாங்களா, திருப்பி போன்னு வாட்டி அடிக்கிறது. எப்படி ஒரு 2 ஹவர் பயணம் பண்ணி வர்றது டெய்லிக்கும் வந்து இவங்க வந்து நின்று அந்த கியூ எவ்வளோ நிற்கும். அவங்களும் வந்து சாதாரண வயசு இல்லை, அவங்களுக்கு ஒரு 68 அப்படி இருக்கும். மாமனாருக்கு ஒரு 70 72 வயசு இருக்கும். அவ்வளோ வயசானவங்க பஸ்ஸை பிடிச்சி வந்தால் இதுதான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நடக்குது. ரொம்ப மோசமாக நடக்குது. இது இந்த அரசியல்வாதிங்க அவங்கெல்லாம் யார், அவங்கக்கிட்ட எப்படி சொல்லணும்னு எனக்குன்னு தெரில. ஏன்னா இவங்கெல்லாம் போய் பார்க்கணும், அவங்களுக்குலாம் தெரியாது இங்கே இப்படிலாம் ஊழல் நடக்குது, இப்படி காசை பிடுங்கி தின்றாங்க. இந்த பையனுக்கு இப்போ இந்த குத்துனா பாருங்களேன் கத்தியால், அந்த பையனுக்கு இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. போ வா, இந்த எப்படின்னா இந்த ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் கொடுக்காம வரட்டி அடிக்கிறது இதெல்லாம் எல்லாமே நடக்க தான் செய்யும். ஒழுங்காக இன்னும் அங்கெல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் பார்க்குறது இல்லை அவங்கள வந்து ஒழுங்காக. அந்த பையன் வந்து குத்துறான் பாருங்களேன், அது ரொம்ப தப்பு. ஒரு டாக்டர் இப்படி பண்ணுறாங்களா, ஃபோன் எடுக்கணும், வீடியோ எடுக்கணும். அவங்கள வந்து வீடியோ எடுக்க முடியல, எடுக்கக்கூடாதுலாம். அப்படி தான் எடுப்பேன், முன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ. ஏன்னா உங்களுக்குலாம் நான் மரியாதை கொடுத்தா பேசுகிறாங்க, நீங்களும் மரியாதை உன்னால் முடிஞ்ச நீ பாரு, நான் அப்படி தான் வீடியோ எடுப்போம், உன்னை பற்றி நாங்கள் வெளியே காமிக்கணும்னு சொல்லி நீங்கள் வந்து இந்த மாதிரி வீடியோ எடுத்து அவங்கள பற்றி எப்படின்னா பொதுவாக மக்களுங்களுக்கு தெரிகிற மாதிரி தெரிவுபடுத்தணும். அப்போ எல்லாரும் இங்கே இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு இந்த அரசியல்வாதிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் போய் கேட்பாங்க, என்ன நீங்கள் அப்படிலாம் மக்கள் அப்படி பண்ணுறீங்க பார்த்துட்டு இருந்து போய் கேட்கணுங்க. நீங்களும் யாருமே போய் கேட்குறதே இல்லை, அங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்களாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது இல்லைனால உங்களுக்கு யாருக்குமே எதுவுமே தெரியாது. இல்லாதவங்க போகிறவங்களுக்குனால தான் அது அவங்களுக்குலாம் தெரியும். உங்களுக்குலாம் தெரியவே தெரியாது. அங்கே உள்ளே இவ்வளோ ஊழல் நடக்குது. என்ன கேளுங்களேன், நான் சொல்லுவேன், என் வாழ்க்கையில் இவ்வளோ அங்கே நான் பார்த்துருக்கேன். ஊழல், பணம் பிடுங்குறது, இந்த பேசுனுங்க ஒழுங்காக பார்க்கறது இல்லை, இதுதான் அங்கே நடக்குது. நான் சொல்லுவேன், எங்கே கூட்டி நீங்கள் கேட்டாலும் நான் சொல்லுவேன், இங்கே தான் அப்படி தான் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டர்லேருந்து அங்கே எல்லாருமே அப்படி தான் நடத்துகிறாங்க. ஆனால் அந்த பையன் சொன்னேன்னு பாருங்களேன், குத்துனா பாருங்கள், அது தப்பு, ரொம்ப செய்யவே கூடாது. என்ன இருந்தால் வீடியோ எடுக்கணும், பண்ண மாட்டாங்க. எங்கேயும் போய் சொல்கிறதுக்கு அவங்களாலையும் முடியல. அமைதியாக தான் நீங்கள் வீட்டுக்கு வந்துடணும். அவங்கள கட்டி வச்சு குத்துறது அப்படின்னா உனக்கு வெறி. அப்படின்னா ஒரு டாக்டர் நீ வாயில் குத்தி இது பண்ணுவ, அந்த கையிலலாம் குத்துவ. இந்த மாதிரி வெறி எடுத்த நீ வந்து உன் கோவத்தை வந்து வீடியோவாக எடுக்கணும், தைரியம் அதில் இருக்கணும். எடுத்து உன்னை நான் எல்லார்ட்டையும் காமிக்கிறேன் இரு அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்து அவங்க பண்ணுறது எல்லாமே எடுக்கணும். அந்த மாதிரி செய்யுங்க. இந்த ரிப்போர்ட் மீடியா இருக்கீங்களே, அவங்களாம் என்ன பண்ணுறீங்க, ஒரு நாள் ஃபோனை எடுத்துக்கிட்டு இல்லை கேமரா எடுத்துக்கிட்டு சும்மா சாதாரண ஆள் மாதிரி உள்ளே போயிட்டு ஃபுல்லாக வீடியோ எடுங்க. எடுத்து அங்கே உள்ளே என்னென்ன நடக்குது எல்லாமே எடுத்து வெளியே விடுங்க. அது வேணால் செய்யுங்க. நீங்களாம் இந்த மாதிரி உள்ளே ஃபுல்லாக இப்படி தான் நடக்குது. இது யாருக்குமே வந்து இப்போ படித்தவங்க யாரும் அங்கே போகிறது இல்லை. ஆனால் அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. இது யார் போடுறது, அங்கே காசே இல்லாதவங்க தான் போகிறது, அந்த மாதிரி ஆளுங்க தான் போகிறது. அவங்களுக்கு இப்படி தான் ஃபுல்லாக அங்கே உள்ளே நடக்குது. இது யாருக்குமே வெளியே வர்றதில்லை, இங்கே நடக்கிறது தெரியறதில்ல. இப்படி மாத்திரையும் ஒழுங்காக கொடுக்கறதில்ல. இந்த மாத்திரை கேட்டால் மாத்திரை இல்லை போன்னு இத்தனை வாட்டி அலக்கடிக்கிறது. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் இந்த ஒரு பேஷண்ட்டுக்கு இந்த மாத்திரை வேணும் அப்படி கேட்டால் மாத்திரையும் கொடுக்கறதில்ல, அதுக்கு 3 வாட்டி 4 வாட்டி அலக்கடிக்கிறது. வயசானவங்க அதுலேயும் போய் க்யூவில் நின்று எல்லாம் செஞ்சு பார்த்தா கஷ்டப்படுறவங்களுக்கு தான் தெரியுங்க. சும்மா உட்காந்துட்டு எல்லாரும் வந்து பேசிட முடியாது. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இப்படி போகிறோம் அவங்களுக்குலாம் தெரியாது. இதில் உள்ளே போய் பார்க்குறவங்களுக்கு தான் இங்கே உள்ளே நடக்குது. இது அவங்க யார்கிட்டையும் சொல்லவும் முடியல. அந்த பையன் பண்ண பாருங்க, அது ரொம்ப தப்பு. குத்தக்கூடாது. நீ வீடியோ எடுக்கணும், எல்லாமே பண்ணணும். அதனால தான் நீ உனக்கு என்ன அவ்வளோ கோவம், என்ன இருந்தால் டாக்டருங்கள்ல அந்த மாதிரி ஒரு இதை காப்பாற்ற தானே வராங்க உயிரெல்லாம். நீ என்ன அப்படி உனக்கு வெறி, அந்த போய் குத்துவ அந்த டாக்டரை, அது நீ செய்யக்கூடாது, ரொம்ப தப்பு. இந்த மாதிரி வெறி எடுத்தவங்க தான் வெளியே இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவங்களாம் ஜெயில் கூட தான் இருக்கணும். எப்படின்னா நீங்களாம் வந்து இந்த மாதிரி ரொம்ப டக்குன்னு கோவம் சின்ன உனக்கு கோவம் அப்படின்னா உனக்கு கோவம். உங்கள் அம்மாவுக்கு ஆயிடுச்சு, உங்கள் அம்மா வலிக்கிறாங்க, உண்மையாக அவங்களுக்கு வலிக்கும், துடியாக திரிப்பாங்க. அவங்கவுங்க வலி அவங்களுக்கு தெரியும், அவங்க இருக்கிற நோய்க்கு. அப்போ அந்த மாதிரி இருக்குது. அந்த பையன் வந்து வெளியே சொல்ல முடில, காசும் இல்லை, பண்ண முடில, அப்படின்னு அந்த மாதிரி ஒரு நிலமை. இதை வந்து இந்த இங்கே இப்படிலாம் ஊழல் நடக்குது, இதெல்லாம் நடக்குதுன்னா தெரிஞ்சு வந்து இந்த அரசியல்வாதிங்க தான் போய் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்த்து இது பண்ணணும். இங்கே உள்ள அவ்வளோ பிரச்சனை இருக்குது. இது யாருமே போய் மாட்டீங்க, பார்க்கவும் மாட்டீங்க, அப்படியே விட்டுறீங்க. நீங்கள் எல்லாரும் அரசியல்வாதிங்க தான் நான் சொல்கிறேன், நீங்கள்லாம் விட்டுறீங்க. இங்கே அவ்வளோ நடக்குது. வேணா உங்களுக்கும் தெரியாமல் இருந்திருக்கலாம், இனிமேல் தெரிஞ்சுக்கோங்க. உள்ளே ஃபுல்லாக இப்படி தான் ஏமாத்துறாங்க. அந்த பையன் பண்ணது தப்பு, அதுக்கு அவன் ஜெயிலில் தான் இருக்கணும். ஏன்னா உனக்கு வந்து இந்த மாதிரி மனுஷங்களாம் வெளியே இருக்கிறதுக்கு தகுதி இல்லை. அவன் ஆதங்கம், அவனுக்கு இந்த மாதிரி கிடைக்கலன்ற ஒரு ஆதங்கம் தான் அந்த பையன் பண்ணான்.
அதை நான் தப்பு சொல்கிறது நியாயப்படுத்தலை. அவன் வந்து ரொம்ப தப்பு பண்ணியிருக்கான். ஒன்றும் உனக்கு ஆதங்கம் இருந்தாலும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்போ நீ வந்து அப்படி வெறி எடுத்து குத்துவ பண்ணுவ, அப்போ நீ வெளியே இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத ஆள். என்ன இருந்தாலும் ஆதங்கம் இருந்தாலும் இந்த மாதிரி நீ காமிக்கக்கூடாது. ஒருத்தவங்களை குத்தி சித்திரவதை பண்ணி அப்படின்னா நீ ஜெயிச்சிட்ட. இப்போ நீ உள்ளே இருக்கிறப்போ உங்கள் அம்மா யார் பார்த்துப்பா? அதெல்லாம் நீ யோசிச்சுருக்கணும்ல. அதை நீ யோசிக்காமல் இது அப்படி வெறி, அந்த வெறி ஆளுங்களாம் வெளியே இருக்கக்கூடாது. வீடியோ எடு. பண்ணுறாங்களா, எங்கே தப்பு நடக்குதா வீடியோ எடுங்க டக்குன்னு. ஏன்னா எடுக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படி தான் எடுப்பேன், உங்களெல்லாம் வெளியே காமிக்கணுன்னா அப்படி தான் எடுப்பேன்னு எடுத்து ஃபுல்லாக மீடியாவில் போடுங்க. எங்கே நியாயமோ அங்கே போய் கேளுங்க. எங்கே நடந்ததுன்னு நான் இதை சொல்லியிருக்கேங்க. இது இன்றைக்கி நேற்று நான் சொல்லலை. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சேனலில் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலை பற்றி நான் ஃபுல்லாக போட்டிருக்கேன். அப்போ என்ன போட்டிருக்கேன்னா, எனக்கும் ரொம்ப ஹார்ட் பேஷண்ட்டு, வலிக்குது ஹார்ட்டு, ஆனால் இந்த ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க முடியாது. ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா இவ்வளோ ஊழல், இந்த மரியாதை இல்லாமல் பேசுகிறது, காசு கொடு காசு கொடு காசை பிடுங்குறது. எந்த மாதிரி நிலமையில காசை பிடுங்குறீங்க? ஒருத்தவங்க வண்டியை தள்ளிட்டு போகிற நிலமையில காசை பிடுங்குறீங்க. அதனால் நான் இங்கே பார்க்கவே விரும்பலை. அப்படி உயிரே போனாலும் பரவாயில்ல, உங்கள் ஹாஸ்பிட்டலில் வேண்டாம், உங்கள் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் வேண்டாம். ஒரு கேவலமான ஹாஸ்பிட்டலு நான் சொல்லுவேன். அப்படி உயிர் கூட போயிட்டோம், உங்கள் ஹாஸ்பிட்டல் காலில் மிதிக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஆளாக இருக்கேன் நான். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாம் பேருக்கு தான் கவர்மெண்ட், ஃபுல்லாக பணம் பிடுங்கி தின்றாங்க இங்கே உள்ள. நன்றிங்க. ஜெய்ஹிந்த்.